வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிரைஸ் லிஸ்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதுவும் பர்ட்டிகுலரா சொல்லணும்னா குவாரி பேஸ்டு மெட்டீரியல். குவாரி பேஸ்டுனா பி சாண்ட், எம் சாண்ட் அதிலிருந்து வர்ற வேஸ்ட் அண்ட் தென் ஜல்லி, முக்காலு, ஒன்றரை, சிப்ஸ் இதனுடைய பிரைஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஜனவரி 20க்கு அப்புறமே இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி மந்த்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப் டு நமக்கு 67% வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன ரேஞ்சஸ்ல இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி அப்படின்னு எடுக்கும் போதே நமக்கு 6 mm to 40 mm வரைக்கும் இருக்கு. ஸோ எல்லாமே சேம் ப்ரைஸே தான் கொடுக்குறாங்க ஒரு யூனிட். இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கலாம், 40 mm இருக்கலாம். ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு லோடு, அதாவது 4 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ள டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க, ஒரு 500 ரூபா மட்டும் தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபா வரைக்கும் போடுவாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு டெலிவரியோட 13,000 ரூபா வருங்க. ஜல்லியல் சேம் அதே தான். 12 mm நமக்கு அதே காஸ்ட் 13,000 ரூபா வரும். 6 mm சிப்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு அதே காஸ்ட் தான் வருங்க. ஸோ டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 3,000 ரூபாய். ஸோ ஒரு லோடுன்னு பார்த்தா 12,000 ரூபாய். நமக்கு கிலோமீட்டரை பொறுத்து நமக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வரும். ஒரு 1000 போட்டோம்னா நமக்கு வந்து டோட்டலாக 13,000 ரூபாய்க்கு வருது. எம் சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 4,000 ரூபாய்ங்க. முன்னாடிலாம் 3,500 3,300 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4,000 ரூபாய். ஸோ ஒரு லோடு, அதாவது 4 யூனிட்னு பார்த்தோம்னா 16,000 ரூபாய். ஸோ டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 1000 போட்டிங்கன்னா நமக்கு 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டீ சாண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் 4,000 to 4,300 4,500 இருக்கும். இப்போ 5,000 ரூபாய். ஸோ ஒரு யூனிட் 5,000 ரூபாய்ங்க. 4 யூனிட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் 1000 ரூபாய் சேர்த்தும் போது நமக்கு டோட்டல் 21,000 ரூபாய் வந்துருங்க. நெக்ஸ்ட் அதுல இருந்து வர்ற வேஸ்ட்டுங்க, யூனிட் வந்து 1000 ரூபாய். ஸோ ஒரு லோடு அப்படின்னா 4,000 ரூபாய். இதுக்கும் அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்டேஷன் 1000 போட்டால் 5,000 ரூபாய்ங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபில்லிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரப் ஸ்டோனு ஒரு யூனிட் வந்து 2,200. ஸோ லோடு, ஒரு லோடுக்கு வந்து 4 யூனிட் 8,800. 1000 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு போட்டோம்னா 9,800ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவல். கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 2,400. ஸோ 4 யூனிட் நம்ம எடுக்கிறோம், ஒரு லோடு எடுக்கிறோம்னா 9,600. 1000 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் 10,600. இந்த ரேட் எல்லாமே மாறுபடலாம், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட லொகேஷன். அதாவது ஒரு பெரிய கார்பரேஷனுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு வில்லேஜ் சரௌண்டிங்ல ஒரு குவாரிக்கு நியர்பையா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு கம்மியா கிடைக்குங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்க லொகேஷனை பொறுத்து இந்த பிரைஸ் வந்து வேரி ஆகும். கிராவலுக்கு 2,400ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சில பக்கம் 2,000லையும் கொடுக்குறாங்க, ஒரு சில பக்கம் 2,600க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் லொகேஷனை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.